ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மைதா, ரவை, இட்லி மாவு நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான் ரெடி பண்ணி போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். டீ காஃபி போடுற டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற தேங்காய், மிளகு அப்படியே ஒரு வாய்க்கு ஒன்று அகப்படும் பாருங்கள். மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போண்டா நல்லா மொறுன்னு இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மேலே நல்லா முருகலாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பாருங்கள், மிளகு ஜீரகம் இல்லாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோடு சேர்த்து இப்படி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு லீவில் இருக்கிறாங்க, மழையாகவும் இருக்குது, பிள்ளைங்க வீட்டில் தான் இருப்பாங்க, இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். போண்டா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு ரவை, வறுத்த ரவை தான் இது. இங்கே பாருங்கள், இட்லி அரிசி மாவு 1 கப்பு. இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துட்டேன் பாருங்கள். திக்காக இப்படி தான் இருக்கணும். ஒரு 1/2 கப்பு தயிர் நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு, அப்படியே இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. 10 நிமிஷம் நல்லா ஊறணும். தட்டு போட்டு மூடி அப்படியே வைங்க. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய் பல் ஒரு 4 பீஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு சின்ன பீஸ் தான் போட்டிருக்கேன். பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. மிளகு இருக்குது, பெரியவங்களாக இருந்தால் 1-2 கூட சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. உப்பு ஒரு டைமு செக் பண்ணிக்கோங்க. திக்காக இருக்கணும், ரொம்ப திக்காக இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. உப்பெல்லாம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போண்டா போடுறதுக்கு வானலில் எண்ணெய் விட்டுட்டேன். இந்த மாவு எடுத்து இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. நான் 2 போட்டு எடுத்துடுறேன். சூப்பராக உப்பி வச்சு பார்த்தீங்களா. அந்த தயிர் சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் நல்லா சூப்பராக வரும். ரவை, மிளகு, தேங்காய் ஒன்று சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு அகப்படும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இப்படி எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிகட்டிவிட்டு எடுங்க. பாருங்கள், திரும்பவும் உடனே கம்பி வச்சு களைச்சிடாதீங்க. வடை கம்பியால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. மிதமான அனலில் வச்சு எடுங்க. சூப்பராக பொசுன்னு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா போண்டா பார்த்தீங்கன்னா எப்படி பொசுன்னு வந்திருக்கு பாருங்கள். அப்படியே எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. சூப்பராக போண்டா ரெடியாக இருக்குது. இதே போல் இருக்கிற மாவுலலாம் போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போண்டா ரெடியாக இருக்குது. சட்னியை ரெடி பண்ணியிருக்கேன்.
தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போண்டா நல்லா மொறுன்னு இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மேலே நல்லா முருகலாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பாருங்க மிளகு ஜீரகம் இல்லாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த சட்னியோடு சேர்த்து இந்த சட்னிக்கு இந்த போண்டாவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், போண்டா ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு இந்த போண்டா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.